சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். இன்றைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான சட்ட சிக்கலை கொஞ்சம் ஆழமா அலச போறோம். இப்போ கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஜிஎஸ்டி துறையிலிருந்து ஒரு மதிப்பீட்டு உத்தரவு, அதாவது ஒரு அசஸ்மெண்ட் ஆர்டர் வருது. அத பார்த்தா ஒரு பெரிய தொகைக்கு வரி கட்ட சொல்லிருக்காங்க. உங்களுக்கு ஒரே பதற்றம். ஆனா அந்த டாக்குமெண்ட்டை நீங்க முழுசா படிக்கும்போது ஒரு சின்ன விஷயத்த கவனிக்கிறீங்க. அந்த உத்தரவுல அதிகாரியோட கையெழுத்தே இல்ல. இப்போ கேள்வி என்னன்னா, இது செல்லுபடியாகுமா ஆகாதா? இது ஒரு சின்ன டெக்னிக்கல் தப்புதான் சொல்லி வரித்துறை தப்பிச்சுக்குமா? இந்த ஒரு சின்ன கேள்விக்குள்ள எவ்வளோ பெரிய சட்ட நுணுக்கங்கள் இருக்குங்கிறத ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றம் ஒரு வழக்குல தெளிவுபடுத்தியிருக்கு. வாங்க இத ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த வழக்கின் அடிப்படைகளை புரிஞ்சுக்கலாம். ரெட்டிங்கிற நிறுவனம் அவங்களுக்கு எதிரா வந்த ஒரு ஜிஎஸ்டி மதிப்பீட்டு உத்தரவை எதிர்த்து ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க. ஆமா, இது 2019-20 நிதியாண்டுக்கான உத்தரவு. அவங்க நிறைய காரணங்களை சொல்லிருப்பாங்க இல்லையா? ஆமா, பல காரணங்களுக்காக அந்த உத்தரவை எதிர்த்தாங்க. ஆனா நீதிமன்றத்தோட கவனத்தை ஈர்த்த மிக முக்கியமான வாதம் ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன? உதவி ஆணையர் போட்ட அந்த ஃபார்ம் GST DRC 07 உத்தரவுல அவரோட கையொப்பம் இல்லைங்கிறது தான். கையொப்பம் இல்லைங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா? இது ஒரு சாதாரண எழுத்துப்பிழை, ஒரு கிளரிக்கல் எரர் அப்படின்னு சொல்லி வரித்துறை தப்பிச்சுக்க முடியாதா? அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான சட்ட நுணுக்கமே. வரித்துறையோட வழக்கறிஞர் கூட அந்த உத்தரவுல கையொப்பம் இல்லைங்கிறத கோர்ட்ல ஒப்புக்கிட்டாரு. அப்படியா? ஆமா, ஆனா நீதிமன்றம் இதை ஒரு சாதாரண பிழையா பார்க்கல. இது ஒரு அடிப்படை குறைபாடு, ஒரு ஃபண்டமெண்டல் டிஃபெக்ட்னு கருதுச்சு. அப்படியானா கையொப்பம் இல்லாத உத்தரவுகள் செல்லாதுன்னு நீதிமன்றம் எப்படி இந்த முடிவுக்கு வந்தது? இதுக்கு ஏதாவது முன்மாதிரியான தீர்ப்புகள் இருக்கா? நிச்சயமா. ஆந்திர பிரதேச உயர் நீதிமன்றம் தன்னோட பழைய தீர்ப்புகளையே இதுக்கு ஆதாரமா காட்டுச்சு. ஓ. முதலாவதா ஏவி பானோஜி ராவ் VS உதவி ஆணையர்னு ஒரு வழக்கு. அதுல கையொப்பம்ங்கிறது ஒரு உத்தரவோட இன்றியமையாத அம்சம், அதை தவிர்க்கவே முடியாதுன்னு தீர்ப்பளிச்சிருந்தது. அது மட்டும் இல்ல, CGST சட்டம் பிரிவு 160, 169 வர்ற சின்ன தவறுகளை திருத்துற விதிகள் எல்லாம் கையொப்பம் இல்லாதது மாதிரி பெரிய குறைபாட்டை சரி செய்ய உதவாதுன்னு தெளிவுபடுத்திருச்சு. அப்போ இது ஒரு சின்ன தப்பில்ல, ஒரு பெரிய சட்ட மீறல்னு சொல்லுச்சு. கரெக்ட். இதே தீர்ப்பை பின்பற்றி MS SRK என்டர்பிரைசஸ் அப்புறம் MS SRS ட்ரேடர்ஸ் வழக்குகள்லையும் கையொப்பமிடப்படாத மதிப்பீட்டு உத்தரவுகள் செல்லாதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. இது ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா இந்த வழக்குல மனுதாரர் நீதிமன்றத்தை அணுகிறதுக்கு லேட் பண்ணிட்டதா நீதிமன்றமே சொல்லுதே. அது வழக்க பாதிக்கலையா? இதுதான் இந்த விவாதத்தோட மிக முக்கியமான பகுதி. ஆமா, மனுதாரர் தாமதமா தான் நீதிமன்றத்தை அணுகினார். அப்போ சாதாரணமா கேஸை தள்ளுபடி செஞ்சிருவாங்கல்ல? ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. CGST விதிகள் 2017 இருக்கிற விதி 26(3) படி கையொப்பம் இல்லாத ஒரு உத்தரவோ இல்ல அறிவிப்போ சட்டப்படி முறையா வழங்கப்பட்டதாக, அதாவது சர்வ்டு ஆனதாக கருதப்படாது. ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? என் கைக்கு டாக்குமெண்ட் வந்துருச்சு, நான் அதை படிச்சுட்டேன், ஆனா கையெழுத்து மட்டும் இல்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த டாக்குமெண்ட்டே கிடைக்கலன்னு நான் சட்டப்படி சொல்ல முடியுமா? ஆமா, நீங்க சொல்லலாம். அதுதான் சட்டத்தோட அழகு. அந்த உத்தரவு மனுதாரருக்கு சட்டப்படி போய் சேரவே இல்லைன்னு அர்த்தம். சென்னை உயர்நீதிமன்றமும் TVL தீபா ட்ரேடர்ஸ் வழக்குல இதே கருத்தை தான் சொல்லியிருக்கு. அடே அப்பா! அப்போ அந்த உத்தரவே முறையா வழங்கப்படாத நிலையில மனுதாரர் லேட்டா வந்தாருன்ற வாதம் இங்க எடுபடாது, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. காலக்கெடுவே இன்னும் ஆரம்பிக்கல, அப்புறம் எப்படி தாமதம்னு சொல்ல முடியும்? ஆக கையொப்பம் இல்லாத ஒரே ஒரு காரணத்துக்காக முழு மதிப்பீட்டு உத்தரவும் ரத்து செய்யப்பட்டுருச்சா? ஆமா, முழுசா ரத்து செஞ்சிட்டாங்க. அப்படியானா வரித்துறைக்கு நீதிமன்றம் என்ன வழிகாட்டுதல் கொடுத்துச்சு? சும்மா விட்டுட்டாங்களா? இல்ல, நீதிமன்றம் ஆகஸ்ட் 30, 2024 தேதியிட்ட அந்த மதிப்பீட்டு உத்தரவை ரத்து செஞ்சது. அதே சமயம் வரித்துறைக்கு இன்னொரு வாய்ப்பையும் கொடுத்துச்சு. என்ன வாய்ப்பு? உதவி ஆணையர் மனுதாரருக்கு மீண்டும் ஒரு முறையா அறிவிப்பு கொடுத்து புதிய மதிப்பீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலான்னு அனுமதிச்சுது. ஓ, புதுசா ஆரம்பிக்கலான்னு சொல்லிருச்சு. ஆமா, ஆனா இந்த முறை பிறப்பிக்கப்படுற உத்தரவுல கண்டிப்பா கையொப்பம் இருக்கணும்னு ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. அப்போ இந்த வழக்கு விசாரணைன்னு இவ்வளவு நாள் ஓடி இருக்குமே,
வரித்துறையோட கால அவகாசம், அதாவது லிமிடேஷன் பீரியட் முடிஞ்சு போயிருக்காதா? மிகச் சரியான கேள்வி. அதையும் நீதிமன்றம் யோசிச்சு தான் தீர்ப்பு சொல்லியிருக்கு. அப்படி என்ன சொன்னாங்க? ரத்து செய்யப்பட்ட உத்தரவு போடப்பட்ட தேதியிலிருந்து, அதாவது 30/8/2024 இருந்து தீர்ப்போட நகல் கிடைக்கிற நாள் வரையிலான காலத்தை, அந்த கால அவகாசத்தை கணக்கிடுறதிலிருந்து விலக்கிடணும்னு உத்தரவிட்டது. ஓ, அப்போ இந்த கேஸ் நடந்த நாட்களை கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. ஆமா. இதனால வரித்துறைக்கு சட்டப்படி புதிய உத்தரவை பிறப்பிக்க போதுமான கால அவகாசம் கிடைக்கும். இதுதான் ரெண்டு தரப்புக்கும் நியாயம் வழங்குற தீர்ப்பு. அப்போ இந்த விவாதத்துல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒரு கையொப்பம்ங்கிறது வெறும் சம்பிரதாயம் இல்ல, அது ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணத்துக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தையும் பொறுப்பையும் கொடுக்குதுங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, இது நம்மள இன்னொரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. அதென்ன கேள்வி? இப்போ எல்லாமே டிஜிட்டல் நயமாகி வர்ற காலகட்டம். உத்தரவுகள் எல்லாம் ஆன்லைன் போர்ட்டல்ல தான் பதிவேற்றம் செய்யப்படுது. ஆமா, இப்பெல்லாம் பிசிக்கல் காப்பி கிடையாதே. அப்படி இருக்கும்போது எது சரியான கையொப்பம்? அது அதிகாரியோட உண்மையான கையெழுத்தா இருக்கணுமா, இல்ல டிஜிட்டல் கையொப்ப சான்றிதழ், அதாவது டிஎஸ்சி போதுமானதா? இது ஒரு நல்ல பாயிண்ட். ஒருவேளை அந்த டிஜிட்டல் கையொப்பம் கூட இல்லைன்னா என்ன செய்யறது? அதுதான் $1 மில்லியன் கேள்வி. ஒரு அதிகாரி தன்னோட யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டு போர்ட்டல்ல ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதே ஒரு அங்கீகாரம் தானே. அது அவரோட கையொப்பமா ஏத்துக்கலாமா கூடாதா? இந்த வழக்கு டிஜிட்டல் யுகத்துல நாம இருந்தாலும் சட்டப்பூர்வமான அடிப்படை விதிகளை நம்ம புறக்கணிக்க முடியாதுங்கிறத நமக்கு மறுபடியும் நினைவூட்டுது. அப்போ தொழில்நுட்பம் சட்டத்தை மாத்துமா, இல்ல சட்டம் தொழில்நுட்பத்துக்காக வளைந்து கொடுக்குமாங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். சரியா சொன்னீங்க. இதுதான் அடுத்த கட்ட விவாதங்களுக்கான புள்ளி. இது சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.